ஹலோ வணக்கம், நான் உங்கள் டிராவல் டெக் ஜி. இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, வண்டியோட சிஸ்டம், இந்த கூலிங் சிஸ்டம் தான் வண்டியோட மெயின் பார்ட்னு சொல்லலாம். வண்டி கூலிங் இல்லைன்னா வண்டி வந்துட்டு நம்ம இப்போ லேட்டஸ்ட் வண்டி எல்லாமே வந்துட்டு சென்சர் எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். கூலிங் இல்லைன்னா வண்டி இயங்காது. நம்ம உடம்புல மனுஷனுக்கு எப்படி கூலிங் டெம்பரேச்சர் அதிகமான இஷ்யூஸ் வருதோ, அது மாதிரி டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தால் வண்டிகளுக்கு இஷ்யூஸ் வருது. என்னுடைய வண்டியும் அதே மாதிரி தான். என்னோட வண்டி இப்போ ஓட்ட முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. நான் பெருசாக எங்கேயும் கொண்டு காட்டல, ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்தேன். என்னுடைய கூலிங் சிஸ்டம் இப்போதைக்கு சரியில்லை. ஆனால் எனக்கு ரேடியேட்டர் எல்லாம் கிளீன் பண்ணி நான் வாங்கினேன். இருந்தாலும் என்னுடைய ஹீட்டர் வந்துட்டு தெரியுது, டிஸ்பிளேல வந்துட்டு ஹீட்டிங் வந்துட்டு அதிகமாக தெரியுது. இது என்ன காரணம்னு இன்னும் கரெக்டாக கண்டுபிடிக்கல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் யூடியூப்ல சர்ச் பண்ணிட்டே இருக்கேன், இது என்ன காரணம். இது ஒன்று ஆல்ரெடி நிறைய பேர் ஒரு 3 ரீசன் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டியோட கூலிங் சிஸ்டம் சரியில்லை. ஃபர்ஸ்ட் ரீசன்ஸ் ரேடியேட்டர். ஸோ நான் ரேடியேட்டர் முதல்ல போய் நான் வந்து கிளீன் பண்ணி வாங்கினேன் 3000 ரூபீ எஸ்ஆர்பி டூல்ல இருந்து. அதுலேயும் கிளியர் ஆகலைன்னு நினைக்கிறேன். ரேடியேட்டர் கிளீன் பண்ணா கூலிங் இந்த ஃபேன்லாம் நல்லா சுற்றும், அந்த டஸ்ட் எல்லாம் போகும், நிறைய அடைப்புகள் வந்துட்டு கிளீன் ஆகும். அதனால ரேடியேட்டர் கிளீன் பண்ணி நம்ம வண்டி ஓட்டினோம்னா அந்த கூலிங் கரெக்டாக டெம்பரேச்சர், அது கரெக்டாக கூலிங் கிடைக்கும். அதிகமான டெம்பரேச்சர் இருந்தால் இந்த கூலிங் கரெக்டாக ஒர்க் பண்ணும். இப்போ அதுலேயும் கிளியர் ஆகலைன்னா இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ ரெண்டாவது வந்துட்டு அதோட தெர்மோஸ்டேட்னு ஏதோ சொல்றாங்க. அது வந்துட்டு இந்த ரேடியேட்டர் கூலிங் ஆயில வந்துட்டு ஓப்பன் பண்ணி உள்ள அனுப்புறதும் வெளியே எடுக்கிறதும், அந்த மாதிரி 1-2 வால்வ் இருக்குது. இன்ஜினுக்குள்ள தண்ணி போயிட்டு வெளியே வர்றதுல 2 லைன் இருக்குது. ஒன்று ஹை டெம்பரேச்சர்ல ஒன்று ஓப்பன் ஆகுதான், ஒன்று லோ டெம்பரேச்சர்ல ஓப்பன் ஆகுதான். இதுக்கு நான் வந்துட்டு யூடியூப்ல தான் படித்தேன். இந்த லோ டெம்பரேச்சர்ல ஓப்பன் ஆகிறது பிரச்சனை இல்லை. ஹை டெம்பரேச்சர்ல ஓப்பன் ஆகுறது வந்துட்டு தெர்மோஸ்டேட் வால்வோட ஹெல்ப்னால தான் இது ஓப்பன் ஆகுது. இப்போதைக்கு வந்து அது ஓப்பன் ஆகலைனால கண்டிப்பா வண்டி ஹீட் ஆகும்னு நினைக்கிறேன். அப்போது தெர்மோஸ்டேட் வால்வு ஓப்பன் ஆகலைன்னா நம்ம வண்டி ஹீட் ஆகும் கண்டிப்பா. அந்த வால்வு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு நமக்கு தெரியல. ஏன்னா என்னுடைய வண்டிக்கும் அதுதான் பிரச்சனை. அது அங்கதான் இஷ்யூஸா இல்ல வேற எங்கேயாச்சும் இஷ்யூஸா, வாட்டர் பம்ப் சைடா, இது ஒன்று கரெக்டா தெரியல. தெரிஞ்சா நீங்க வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணலாம். என்னுடைய வண்டியை நான் வந்துட்டு விட்டுட்டு இப்போ டிரைவில ஜாயின் பண்ணியிருக்கேன். என்னுடைய வண்டியோட ப்ராப்ளம் என்னால வந்துட்டு அதை மெயின்டைன் பண்ணலாம், கேஷ் இப்போதைக்கு கையில இல்லை. இப்போ நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது. என்னுடைய ஹீட் ப்ராப்ளம் எதனால தெரியல. ஆனால் இப்போதைக்கு 5 கிலோமீட்டருக்கு இதை பிக்கப் பண்ணதே இந்த வண்டி குண்டாய் கரெக்டாக வச்சிருக்கேன். இப்போ 4 hour பேக்கேஜுக்கு எடுத்துட்டு இருக்காங்க. அது என் வண்டியில தான் போய் நான் பிக்கப் பண்ணேன். என் வண்டி தான் பண்ண 5 கிலோமீட்டர் ஹீட்டர் எது நான் பார்த்தேன். 5 கிலோமீட்டருக்கு டெம்பரேச்சர் அதிகமாக வரல, அதனால ஹீட்டர் இருக்கல. பட் நான் வண்டியை சுவிட்ச் ஆஃப் பண்ணாலும் என்னுடைய ஹீட்டர் வந்துட்டு வண்டி சுவிட்ச் ஆஃப் சாவியை வந்துட்டு ஆஃப் லைன்ல கொடுத்தாலும் வண்டியோட ரேடியேட்டர் ஃபேன் எரியுது. அப்போ நம்ம வந்துட்டு கண்டுபிடிச்சிடலாம் வண்டிக்கு ஹீட் அதிகமாக இருக்குதுன்னு. இப்போ எந்த லைன்ல கரெக்டாக தெரியல. என்ன ஸ்கேன் போட்டால் தெரியுமா என்னன்னு தெரியல. முதல்ல ஃபர்ஸ்ட் நான் செய்ய வேண்டிய காரியம் வந்துட்டு வண்டியை வந்து செக் பண்ணும். அப்படின்னா ஹெட்டு கழட்டி தான் பார்ப்பாங்கன்னு தெரியல. தெர்மோஸ்டேட் வால்வ்னா எந்த சைடு கழட்டுவான்னு தெரியல. அதோ ஹெட் ஏதாச்சும் அடைப்புகள் இருந்தால் கூட இன்னொரு ஆப்ஷன் கூட இருக்குது. ஹெட் அடைப்பு இருந்தாலும் கூட ஹீட்டு ஆகுமா. நிறைய டஸ்ட் எல்லாம் ரேடியேட்டர் அதிகமாக டஸ்ட் இருந்துச்சு. அதனால ஹெட்டுக்கு போய் டஸ்ட் எல்லாம் டேமேஜ் பண்ணி ஹெட் கொஞ்சம் பிடிச்சி வச்சுக்கலாம். அதை கிளீன் பண்ணாதான் ஹீட் வந்துட்டு ரிலீஸ் ஆகும். அப்படி இருக்கலாம். இல்லைன்னா தெர்மோஸ்டேட் வால்வில் அந்த ரொட்டேஷன் வந்துட்டு கிளியரா இல்லாம இருக்கலாம். ஸோ இதுதான் இந்த ஹீட். இதான் வந்துட்டு கிளியரா இருந்தா உங்க வண்டி வந்துட்டு நோ டெம்பரேச்சர் இல்லாம வண்டி கிளியரா ஓடும். இது நீங்க கரெக்டா புரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா வீடியோ லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். பாய்.